ஜனாவோட 50 நாள் காலிஸ்தனிக்ஸ் பயணம் இதோட முடியுது. அவரை இது வரைக்கும் பண்ண வைக்காத மாதிரி ஒரு ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்கலாமா? வாங்க போகலாம். இப்போதான் பண்ணது. இறங்க இறங்க. என்ன எப்போ பார்த்தாலும் பயணம் வீடியோவே பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு சேலஞ்ச் வரீங்களா? நான் செவனே நல்லா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனடா பண்ணேன். 50 நாள் பயணம் முடிஞ்சிருச்சு, இன்னும் யாரும் நம்மள சேலஞ்சு கூப்பிடலன்னு வருத்தப்பட்டு இருந்தேன். கரெக்டான நேரத்தில் அண்ணன் கூப்பிட்டாரு. சரி, நடுவர் யாரு போடலான்னு பார்க்கும்போது தான் மாஸ்டர் ஜி உட்காந்துருந்தாங்க. அவரே நடுவராக போட்டுக்கிட்டோம். சவால் எண் 1 புஷ்அப் சேலஞ்சு தான். இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம், மாஸ்டர் சொல்லும் போது தான் கீழே வரணும், அப்புறம் தான் மேலே வரணும். இதில் அனிஷா 37 புஷ்அப்பில் அவுட் ஆயிட்டாரு. நான் ஒரு 40 புஷ்அப் போட்டு முதல் சுற்றுல வின் பண்ணிட்டேன். ரெண்டாவதா புல்அப் சேலஞ்சு தான். இதுலயும் அதே சேம் ரூல் தான். இதில் ஹார்டான பாட்டே ஃபாஸ்டா பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ரெப் போடலாம், பட் ஸ்லோவா பண்றதுனால நம்மளால அதிக கவுண்ட் போட முடியாது. ரெண்டாவது சுற்றுல அனிஷா 15 புல்அப்ஸ் போட்டு வின் பண்ணிட்டாரு. நான் ஒரு 14 புல்அப்ஸ்ல டவுன் ஆயிட்டேன். மூணாவது சேலஞ்சு வெயிட்டர் ஸ்டாண்டப்ஸ் தான். இது நாங்கள் ஈஸியாக ஒரு 15 கவுண்ட் கிட்ட போட்டுட்டோம். அதுக்கப்புறம் மாஸ்டர் மாற்றி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பேக் சைடில் வச்சுட்டு ஏந்திருக்க சொன்னாங்க. பட் 2 பேர்லையும் ஏந்திருக்க முடியல, அதனால டை ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் 2 பேருமே ஆளுக்கு 2 பாயிண்ட்ல இருக்க நிலைமையில 4வது போட்டியே ஸ்கின் த கேட் தான் சூஸ் பண்ணோம். இதுலயும் அதே சேம் ரூல் தான். ஸ்கின் த கேட்ல கீழே வரும்போது மாஸ்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போகணும். இதில் அனிஷா ஒரு 15 கிட்ட போட்டாங்க. நான் ஒரு 18 போட்டு இந்த சுற்றுல வின் பண்ணிட்டேன். இதுதான் கடைசி சுற்று, டிக்ளைன் ரோஸ். நான் ஒரு 35 கிட்டத்தட்ட பண்ணேன். பட் அண்ணா ஒரு 40 பண்ணி இந்த சுற்றுல வின் பண்ணிட்டாரு. இப்போ ஃபைனல் ரிசல்ட் என்னன்னா, ஆளுக்கு 3 பாயிண்ட் எடுத்த நிலைமையில மேட்ச் டிராவ் ஆயிடுச்சு. சோ கைஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட ஐடியும் அனிஷாவோட ஐடியும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல பார்க்குறேன். பாய்.